இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த இனியவளே என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிமார்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து. இந்த நிகழ்ச்சி மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய வாய்ப்பை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது கிறிஸ்துமஸ்ல இந்த வாரத்துல நம்ம கிறிஸ்துமஸை நம்ம கொண்டாட போறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளை மகிழ்ச்சியோடு நம்ம குடும்பத்தோட சபையா உறவினர்களோட நம்ம கொண்டாட போறோம். ஆமா தானே? கிறிஸ்துமஸ்க்கு எல்லா துணிமணிகள்லாம் எடுத்துட்டீங்களா? பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? ஓகே, எல்லாரும் அழகான ஆடைகளை எடுத்து ஆயத்தமாகி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னும் கிறிஸ்துமஸ்க்கு பலகாரம் எல்லாம் செஞ்சுட்டீங்களா? இந்த காலத்துல போய் பலகாரம் செஞ்சுட்டீங்களான்னு கேக்குறீங்களா? ஆர்டர் பண்ணா ரொம்ப டேஸ்டியா வீட்டுக்கே வந்துட போகுது. சுத்தி இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் அரை கிலோ ஒரு பாக்ஸ் தூக்கி கொடுத்தா வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம கிறிஸ்துமஸ்க்காவது பலகாரங்களை வீட்டுக்குள்ள ஆரோக்கியமா செஞ்சு நம்ம கொடுத்தோம்னா, நம்ம செஞ்சோம்னா நம்மளை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் செய்வாங்க. அவங்க ஆரோக்கியமா வாழ முடியும். ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் தான். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு அக்கா சொன்னாங்க, போன வருஷம் கிறிஸ்துமஸ்ல எங்க வீட்டுல பயங்கர சர்ப்ரைஸ்க்கா அப்படின்னாங்க. அக்கா என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப சொன்னாங்க, போன ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி என் கம்மலை கழட்டும் போது சொர தொலைஞ்சு போச்சு. இந்த கிறிஸ்துமஸ்க்கு கிளீன் பண்ணும்போது அந்த சொரத்தை கிடைச்சிருச்சுக்கா. இன்னொன்னு ஏடிஎம் கார்டை எங்க வச்சோன்னு தேடினேன். இந்த கிறிஸ்துமஸ் கிளீனிங்ல எங்க ஹஸ்பண்டோட ஏடிஎம் கார்டு கிடைச்சிருச்சு பாருங்க, சர்ப்ரைஸ் தானே அப்படின்னு சொன்னாங்க. வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு தான் நம்ம கிளீன் பண்ணி சர்ப்ரைஸை கொடுக்கணும்னு இல்லை, தினம் நம்ம வீட்டுல கிறிஸ்துமஸா இருக்கட்டும். நம்ம உள்ளத்திலேயே தினமும் ஆண்டவர் பிறக்கட்டும். நம்முடைய வீடும் தினமும் கிறிஸ்துமஸ் மாதிரி சுத்தமா, வருகிற ஒருவேளை விருந்தாளியா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், அவங்களை எல்லாரையும் வரவேற்கிற விதமா நம்முடைய வீடு எப்போதும் சுத்தமா வைக்கிற நம்ம கத்துக்கொள்வோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவார். கிறிஸ்துமஸ் நாட்கள், அதுவும் பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. இதுல கட்டாயம் ஒரு பெண்ணை குறிச்சு நம்ம தியானிக்கணும். அந்த பெண் யார், அவங்கள குறிச்சு தியானிக்காம நம்ம ஒரு கிறிஸ்துமஸ் நாட்களை நம்ம கடக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சவங்க இல்ல, நம்ம ஒவ்வொருவரும் வருஷந்தோறும் தியானிக்கிற இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து ஒரு 10 காரியங்களை உங்களோடு மிக வேகமா நான் சொல்ல ஆசைப்படுகிறேன்.
மரியாளை குறிச்சு தானே, எனக்கு தெரியாததா எத்தனையோ டிவோஷன்ஸ் மரியாளை குறிச்சு கேட்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்களுடைய இதய கதவை நீங்க மூடிராதீங்க. திறந்த உள்ளத்தோடு, ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய தாயாகிய மரியாளிடத்திலிருந்து நான் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி ஜெபத்தோடு நம்ம கேட்போம்னு சொன்னா நிச்சயமாய் ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு பேச போறாங்க. மரியாளுடைய வாழ்க்கையை நம்ம தியானிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு புதையல் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ காரியங்கள், எல்லா தரப்பட்ட வயதினருக்கும் மரியாளிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்குது. எல்லா தரப்பட்ட பெண்களுக்கும் இந்த மரியாளிடத்திலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். 10 காரியங்கள்ல ஒரு முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, மரியாள் ஜெபிக்கிற ஒரு பெண்மணியா இருந்தாங்க. ஜெப நேரத்துல ஒருவேளை பைபிள் லூக்கா 1 அதிகாரத்துல போடப்படல. மரியாள் ஜெபித்து கொண்டிருந்த போது தேவதூதன் வந்தான்னு சொல்லி போடப்படல. மரியாள் வீட்டில் இருக்கையில் தேவதூதன் தோன்றின்னு தான் போடப்பட்டிருக்கு. ஆனா தேவதூதர் வந்துட்டு போனோடனே மரியாள் துதிக்கிறாங்க, ஆண்டவரை துதிச்சு பாடுறாங்க. ஒருவேளை அவங்க வீட்டுல இருந்த நேரம் அவங்க ஜெபிக்கிற நேரமா இருந்திருக்கலாம். அதனால ஆண்டவர் இன்றைக்கு மரியாளிடத்திலிருந்து முதலாவது பெண்களாகி நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம், நீங்களும் நானும் ஜெபிக்கிற பெண்ணா இருக்கும்போது பூரணமாய் நம்முடைய குடும்பத்துல தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையின் கடைசி மட்டும் அவங்களோட வாழ்க்கையில ஜெபத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த வாலிப வயதுல தேவதூதன் வரும்போதும் அவங்க தேவனை துதித்து பாடினதை நம்ம பார்க்கிறோம். ஜெபித்து துதிக்கிறாங்க. அத்தோடு அந்த திருமண வீட்டுக்கு போயிருக்கும் போது மரியாள் வீட்டுல ஒரு குறைவு வந்த உடனே அதை ஆண்டவர்கிட்ட, இயேசு கிட்ட கொண்டு வர்றாங்க. அந்த மன்றாட்டை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. அதுவும் ஒரு ஜெபந்தான் அப்படின்னு நம்ம நிச்சயமா எடுத்துக்கொள்ள முடியும். அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரமேறின பிறகு 120 பேர் அந்த மேல் வீட்டு அறையில கூடியிருக்கிறாங்க. அங்க சீஷர்களோடு இயேசுவின் தாயாகிய மரியாளும் இருந்தாங்கன்னு சொல்லி வசனத்துல பார்க்க முடியும். இதை குறிச்சு அப்போஸ்தலர் 1:14 நம்ம வாசிக்கிறோம். அங்க 120 பேர் கூடியிருந்த இடத்துல பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுவதற்காக அந்த இடத்துல ஜெபத்துல தரித்திருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். குடும்ப பெண்மணிகளாகிய நாம் முதலாவது மரியாளிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நம்முடைய குடும்பத்திலையும் குறைவுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவைகள் வரலாம், பொருளாதாரத்துல நெருக்கடி வரலாம். என்ன வந்தாலும் நம்ம எல்லாவற்றையும் இயேசுவினிடத்தில் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது ஆண்டவருடைய பாதத்துல போய் நம்மளை ஜெபித்து நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்றவங்களா இருக்கணும். ஜெபிக்கிற ஒரு ஒழுங்கு நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறது மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமாய் மாற முடியும். இரண்டாவது காரியம், வேத வசனத்தினால மரியாளுடைய இருதயம் நிரம்பி இருந்தது. எங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? லூக்கா 2 அதிகாரத்துல மரியாளின் கீதம் அப்படின்னு சொல்லி மரியாள் துதித்து பாடின பாடல் இருக்குது. அதுல ஃபுல்லா நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல அன்னாளினுடைய ஜெபம் இருக்கும். சங்கீதங்கள்ல இருக்கிற நிறைய வசனங்களை அதை அவங்க கோட் பண்ணி அதுல ஆண்டவரை துதிக்கிறத பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரியாளுடைய இருதயம் வேத வசனம், அதாவது பழைய ஏற்பாடு அவங்க கையில இருந்துச்சு. வேத வசனத்தினால் நிறைந்த ஒரு இருதயம் மரியாள் இடத்துல காணப்பட்டது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையில 400 ஆண்டு காலம் இருண்ட காலம் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அது ஒரு அமைதியின் ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆண்டவருடைய வார்த்தை பிரத்யட்சமாக இல்லை, ஆண்டவருடைய வசன தீர்க்கதரிசிகளின் மூலமாகலாம் கேட்கப்படல. அப்படி ஒரு இருண்ட காலத்திலும் ஆண்டவருடைய வசனத்தை, அதாவது நியாயப்பிரமாணத்துல கற்பனையில தீர்க்கதரிசிகளின் மூலமாக என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறது மரியாளுடைய இருதயத்துல இருந்துச்சு. அவங்க இப்போ டீனேஜ் கேர்ள் தான், 17 வயது 16 17 வயது தான் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த வயதுல இருதயம் வசனத்தினால் நிரம்பி இருந்ததுனால அவங்க வாயை திறந்து துதிக்கும் போது வசனமாக அவங்க துதிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு பெண்களாகிய நம்ம நிறைய நேரத்துல யோசிக்கிறோம், வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி வேலையே வேலை வேலை வேலைன்னு போயிட்டு வேதத்தை வாசிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா வேதத்தை வாசிக்கலையே, இன்னைக்கு வாசிக்கல. நம்ம யோசிப்போம், காலையில அலாரம் வச்சிருப்போம், ஒரு 5 மணிக்கு அலாரம் அடிச்சு நம்ம தூங்கிருப்போம். அடுத்து லபோதி போன ஒரு 6 மணிக்கு எந்திரிப்போம். 7:30 ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். எப்படி அப்போ உட்காந்து பைபிள் வாசிக்க முடியாது, திருப்தியா வாசிக்க முடியாது. பிள்ளைங்களை அனுப்பிட்டு வாசிப்போம் நினைப்போம், வேலையை முடிச்சுட்டு
வாசிப்போம் நினைப்போம், ஒன்னொன்னு காலம் கடந்துகிட்டே இருக்கும். அடுத்து நினைப்போம் ராத்திரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்கார்ந்து வாசிப்போம் நினைப்போம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே பைபிளை திறப்போம். நம்மையும் அறியாம நம்ம 3வது 4வது வானத்துக்கு போயிருவோம். அப்படி ஒரு டயர்ட்ல ஒரு தூக்கம் வந்துரும் பாருங்களேன். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யம், வேதத்தை வாசிக்கிறதுக்கு நீங்களும் நானும் நம்மை ஒப்பு கொடுக்கணும். வேத வசனம் நம்முடைய இருதயத்துல நிரம்பி இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? வசனம் நிரம்பி இருக்கும்போது நம்ம கிட்ட போன்ல பேசுறவங்களா இருக்கலாம், நம்ம வீட்டுக்கு ஆறுதல் இல்லாம வர்றவங்களா இருக்கலாம், யாருக்கா இருந்தாலும் நம்ம பேசும்போது அன்னைக்கு காலையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தைய அவங்களோட நம்ம ஷேர் பண்ணோம்னா அது உண்மையாகவே அது அவர்களுக்கு தீர்க்க தரிசன வசனமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இன்னும் பரிசுத்த ஆவியானவர் குறிச்சு போடப்பட்டிருக்குது, அவர் நினைப்பூட்டுகிற ஆவியானவர். நம்முடைய உள்ளத்துல வசனம் இருந்தாதான் பிரச்சனையின் நேரத்துல, கலக்கத்தின் நேரத்துல, கேள்விக்குறியோடு இருக்கும்போது உள்ளத்துல இருக்கிற வசனத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய முடியும்? நினைவுபடுத்த முடியும். உள்ளத்திலே இல்லைன்னா நம்ம எப்படி நினைவுபடுத்த முடியும்? ஆண்டவர் நம்மோடு பேசுறதுக்கு பல வழிகள் அவர் யோசிப்பார். ஆனா வசனம் இருந்துச்சுன்னா வசனத்தை நினைப்பூட்டுகிற ஆவியானவர் எளிதாக நமக்கு நினைப்பூட்டிடுவாங்க. அன்பான சகோதரிகளே, முதலாவது ஜெபிக்கிற பெண்ணா நீங்களும் நானும் இருந்துட்டோம்னா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். 2வது வேத வசனத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு இருதயம் வேண்டும். 3வது மரியாள் இடத்துல நம்ம என்ன காரியத்தை கற்றுக்கொள்ளலாம்? கடினமாக வேலை செய்கிறவங்களா இருந்திருக்கிறாங்க. எப்படி சொல்றீங்கன்னு யோசிக்கிறீங்களா? எலிசபெத் வயது முதிர்ந்த காலத்துல கர்ப்பவதி ஆறாங்க. மரியாள் அப்பந்தான் அவங்களும் கர்ப்பவதி ஆறாங்க. கர்ப்பவதியாகி எலிசபெத்துக்கு உதவி செய்யும்படி அவங்க கூட ஒரு 3 மாத காலம் இருக்கிற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கறாங்க. யோசித்து பாருங்க, இவங்களும் பிரெக்னன்சியோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், மரியாளும் அவங்களுக்கு 6 months ஆயிருக்குது. ஆனா அவங்க வயது முதிர்ந்தவங்க. மரியாளுக்கு எலிசபெத் உதவி செஞ்சிருப்பாங்களா, இல்ல எலிசபெத்துக்கு மரியாள் உதவி செஞ்சிருப்பாங்களா? கட்டாயம் மரியாள் தான் எலிசபெத்துக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. அவங்களும் பலவீனமான சூழ்நிலை தான். ஆனாலும் அவங்களுக்கு, எலிசபெத்துக்கு எல்லா விதத்திலும் 3 மாதங்கள் உதவியா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்துல பிரெக்னன்சி டைம் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு சிக்கான ஒரு பீரியட் மாதிரி நினைக்கிறோம். ஐயோ ஐயோ வாந்தி வரும், தலைவலி வரும், தலை சுத்து வரும் அப்படின்னு சொல்லி அந்த 9 மாதங்கள் நிறைவடைகிற வரைக்கும் எதுவுமே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. நமக்கு பலவீனம் இருக்கு, உண்மைதான், சோர்வு இருக்கு, உண்மைதான். ஆனாலும் அந்த நாட்களிலும் நம்முடைய கடமைகளை செய்வதோடு மாத்திரம் அல்ல, மற்றவங்களுக்கும் நம்ம உதவியாய், தேவையுள்ள மக்களுக்கு உதவியுள்ளவர்களாய் நம்ம காணப்படணும். இந்த வீக்னஸ், இந்த டயர்ட்னஸ் எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். உலகத்துல மில்லியன் கணக்குல எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. எல்லா அம்மாவும் இந்த ஸ்ட்ரகிளை தாண்டி தான் போயிருப்பாங்க. இதையே நினைச்சு சோர்ந்து போயிடாத, பாட்டை கேளு, உன்னால முடிஞ்ச வேலையை செய் அப்படின்னு சொல்லி, பெருக்கு, சின்ன சின்ன வேலைகளை செய்யுன்னு சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க. அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாங்க, நம்முடைய கை வேலை செய்கிற கையா இருக்கணும். மற்றவங்களுக்கு எந்த நேரத்திலும் நம்முடைய பலவீனத்தை மட்டுமே 100% நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தணும்னா நம்ம யாருக்கும் பிரயோஜனமா இருக்க முடியாது. யாருடைய தேவைக்கும் நம்ம பதில் செய்யறவங்களா இருக்க முடியாது. மரியாள் அந்த நாட்களிலும் எலிசபெத்துக்கு உதவியா இருந்தது போல நாமும் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது மனமுவந்து செய்கிறவர்களாய், நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய குறைவுகளை காரணம் காட்டாம அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்முடைய கைகளை நம்ம பலப்படுத்துவோம். அநேக பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு ஆண்டவர் இதன் மூலம் ஒரு சத்தியத்தை சொல்றாங்க. நம்ம நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வந்ததுனால என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது, வேலையே செய்யக்கூடாது, போற வீட்டுலதான் வேலை செய்யணுமே, இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை ராஜாத்தியா இருக்கட்டும். இங்க ராஜாத்தியா இருந்தா அங்க போய் சின்ன சின்ன வேலையை செஞ்சால் நம்ம பிள்ளைக்கு ஐயோ நான் வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்கன்னு நினைச்சிருவாங்க. நம்ம வீட்டுல இருக்கும் போதே வாலிப பிள்ளைகளை எல்லா வேலையும் செய்ய ட்ரெயின் பண்ணணும். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் அவளால இயன்ற வேலையை ஒரு நாளுக்கு டெய்லி நீ அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்றவங்களா இருக்கணும். வேலை செய்யறதற்கு நம்முடைய பிள்ளைகளை பழக்குவிக்கிற ஒரு தாயாக நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. மரியாளிடத்துல 4வது காரியம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? முறுமுறுப்பில்லாத ஒரு மரியாளை பார்க்க முடிகிறது. என்ன முறுமுறுப்பு இல்ல? பெத்லகேமுக்கு இப்போ குடிமதிப்பு எழுதணும் அப்படின்னு சொல்லி யோசேப்பு மரியாளை கூப்பிடுறாங்க. நிறைமாத கர்ப்பிணி,
அப்போ யோசேப்புட்ட இந்த மரியாள் முறுமுறுத்திருக்கலாம், என்னங்க இப்படி போய் என்ன நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறேன், என்ன போய் இவ்வளோ தூரத்துக்கு இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? பெத்லகேம் உங்க சொந்த ஊர் தானே, இந்த ஊர்ல ஏதாவது ஒரு சின்ன அறை என்னுடைய டெலிவரி டைம்ல கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவரை முறுமுறுக்கவே இல்லை. என்ன இப்படி என்னைய கர்ப்ப காலத்துல கொண்டு நடுத்தருவுல விட்டுட்டீங்க, ரோட்ல விட்டுட்டீங்க, ஒரு வசதி இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி முறுமுறுக்காத ஒரு மரியாளை பார்க்கிறோம். மரியாள் இந்த இடத்துல எல்லாம் ஏதாவது பேசுனாங்களா? ஒண்ணுமே பேசுனதா தெரியல. யோசேப்பு சொன்ன காரியங்களுக்கு எல்லாம் அவரோடு கூட வர்றாங்க. யாரு தெரியுமா முறுமுறுப்பாங்க? யாருடைய இருதயத்துல குறை சொல்லுதல் அதிகமாக இருக்குதோ அவங்க முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. குறை சொல்றது யாருடைய சுபாவம் தெரியுமா? வெளிப்படுத்தல்ல ஒரு வசனம் இருக்குது. வெளிப்படுத்தல் 12:10 சொல்லுது, பிசாசானவன் இரவும் பகலும் விசுவாசிகளாகிய சகோதரர்களாக நம்மை குறித்து ஆண்டவருடைய சமூகத்துல குறை சொல்லிக்கிட்டே இருக்கானா. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவனை பாத்தீங்களா, இவனை பாத்தீங்களா, அவனை நம்பினீங்களே, அவன் இப்படி பாவம் செஞ்சுட்டா பாத்தீங்களான்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. 24 ஹார்ஸும் ஆண்டவர்கிட்ட நம்மை குறித்து குறை சொல்லுகிறது பிசாசினுடைய சுபாவம். அப்போ நம்மளும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறோமா? பாத்தீங்களா உங்க அம்மா இப்படி செய்யறாங்க, உங்க அம்மாக்கு நான் செய்யறது எதுவுமே பிடிக்கல, கணவர் வீட்டுக்கு வந்த உடனே உங்க பிள்ளை இப்படி செஞ்சுச்சு தெரியுமா அப்படின்னு பிள்ளைகளை குறித்து கணவர்கிட்ட, கணவரை குறித்து பிள்ளைகள்கிட்ட, மாமியாரை குறித்து கணவர்கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரவங்களை குறித்து, இந்த பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட, சபை விசுவாசி ஒருத்தங்கிற குறித்து இன்னொருத்தங்க கிட்ட இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது முறுமுறுப்பாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். குறை சொல்லுவது பிசாசினுடைய சுபாவம். ஆண்டவர் நமக்கு சொல்றாங்க, மரியாள் கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் முறுமுறுப்பே இல்லை. என்னையா நடு ரோட்ல விட்டுட்டியா, என்னையா மனுஷன் நீ அப்படின்னு வார்த்தை நானா இருந்தா கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா மரியாள் முறுமுறுப்பில்லாத ஒரு மரியாளை பார்க்கிறோம். அன்றாட வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அசௌகரியங்கள் வரலாம். நம்ம குடியிருக்கிற வீடா இருக்கலாம், நமக்கு தண்ணி எடுக்கிற இடமா இருக்கலாம், வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், சபைக்கு போகிற காரியமா இருக்கலாம். என்னென்ன காரியங்கள் முறுமுறுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருதோ மரியாளை நினைச்சு கொள்வோம். அமைதியோடு இருக்கிறாங்கல்ல, கணவனுடைய காரியத்திற்கு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மரியாளை பார்க்கிறோம். 4 காரியங்களை பார்த்துட்டோம். 5வதாக மரியாள் இடத்துல ஒரு இணக்கமான ஒரு இருதயம் இருந்தது. என்ன இணக்கம் அப்படின்னு சொன்னா, கணவர் சொல்லுகிற வார்த்தைக்கு எல்லாம் எதிர் பேசாம, தர்க்கிப்பு இல்லாம இணங்கி போகிற ஒரு சுபாவம் இருந்துச்சு. இங்கிருந்து பெத்லகேமுக்கு வாங்கன்னு சொல்றாங்க, பெத்லகேமுக்கு வர்றாங்க. அங்க ஜீசஸ் பிறக்குறாங்க, மாட்டு தொழுவத்துல பிறக்குறாங்க. அப்ப கூட மாட்டு தொழுவம் கூட எனக்கு ஏற்ற இடம் தான் அப்படின்னு மரியாள் நினைச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அவங்க பாடல்ல சொல்றாங்கல்ல, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தீங்கன்னு சொல்றாங்கல்ல, தன்னை அடிமைன்னு தாழ்த்துறாங்கல்ல. அதனால மாட்டு தொழுவத்தை கூட ஐயோ இதென்ன இப்படி அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இணங்குற ஒரு சுபாவம். அங்கிருந்து எகிப்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொப்பனத்துல யோசேப்புக்கு தேவதூதன் காணப்பட்டு சொல்றாங்க, ஒரு எச்சரிப்பு வருது. உடனே மறுபடி கை குழந்தைய தூக்கிக்கிட்டு எகிப்துக்கு போறாங்க. அடுத்து எகிப்துல இருந்து இங்க வராங்க. எல்லா காரியத்துக்கும் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை யோசேப்பிட்ட சொல்லி டாமினேட் பண்ணாம இணங்குகிற ஒரு சுபாவம் மரியாளுக்கு இருந்தது. அதனாலதான் தேவனுடைய பெரிய அந்த மீட்பின் திட்டத்துல பிதாவோடு கைகோர்க்கிற ஒரு அனுபவத்தை மரியாள் பெற்று கொண்டாங்க. 5வது காரியத்தை பார்த்தோம். 6வது கீழ்ப்படிதல். இது நம்ம நிறைய சிந்திச்சிருக்கோம்ல. மரியாள் கிட்ட எல்லா காரியத்திலையும் யோசேப்புக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஒரு மனைவி அப்படின்னு சொல்லும்போது வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தலை நமக்கு கணவர் தான். நாம் சரீரமா இருக்கிறோம். கணவருடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒருவேளை மரியாள் யோசித்திருக்கலாம், என்கிட்ட எல்லாம் தேவதூதனே இறங்கி வந்து பேசினாங்க, யோசேப்பே சொப்பனத்துல தானே கண்டாரு, நான் தான் அவரோட ஸ்பிரிச்சுவல், நான் சொல்றதும் சரியா இருக்கும், அவர் ஏன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் சரியா இருக்கும் அப்படியெல்லாம் சொன்னாங்களா? இல்லை. அவங்க எல்லா காரியத்திலும் யோசேப்புக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. ஒரு மனைவி எப்போ தெரியுமா கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும்? எந்த ஒரு மனைவி கர்த்தருக்கு முதலாவது கீழ்ப்படுகிறாளோ, வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மனைவியால குறைவுள்ள கணவராய் இருந்தாலும் அந்த கணவருக்கும் பூரணமாய் கீழ்ப்படிய முடியும். நீங்களும் நான் நம்ம யோசித்து பார்ப்போம். கணவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா?
ஏன் நம்மளால கீழ்ப்படிய முடியல அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மளால கீழ்ப்படியாததுனால்தான் கணவருடைய வார்த்தையை அற்பமா எண்ணிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு கணவரை கனப்படுத்தணும்னு சொல்ற வார்த்தைக்கு நம்ம குறைவா மதிப்பிடுறதுனாலதான் கணவருக்கு கீழ்ப்படியா முடியாம போயிருது. தேவனுடைய வார்த்தைக்கு மரியாள் அப்படியே கீழ்ப்படிந்ததால் கணவனுடைய வார்த்தைக்கும் அப்படியே கீழ்ப்படிய முடிந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் எச்சரித்து சொல்லுகிறார். எப்படி புதிய ஏற்பாட்டுல கணவனும் மனைவியும் என்கிற ஒரு உறவு, மணவாளனாகிய இயேசு சபையாகிய நாம் மணவாட்டின்னு சொல்றாரோ, குறைவுள்ள மணவாட்டியாகிய சபையை மணவாளனாகிய இயேசு எப்படி மன்னித்து ஏற்றுக்கொள்கிறாரோ, அவர்களை அந்த பரம காணாடுக்கு தகுதிப்படுத்துகிறாரோ, அப்படியே குறைவுள்ள வாழ்க்கை துணையா இருக்கலாம். நம்ம எதிர்பார்த்தபடி இல்லாம இருக்கலாம். ஆனா எப்படி சபையை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறாரோ அப்படி நேசித்து, அப்படி மன்னித்து, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி, அந்த நித்திய ஜீவ கரை வரைக்கும் 2 பேரும் இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம இன்றைக்கு நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன காரியம் பார்த்தோம்? கீழ்ப்படிதலுள்ள மரியாளை பார்த்தோம். 7வது காரியம், மரியாள் வேதனையை சகிக்கிறவளாய் இருந்தாள். என்ன வேதனையை சகிச்சாங்க? குழந்தையை 8ஆம் நாள்ல எடுத்துட்டு எருசலேம் தேவாலயத்துக்கு வர்றாங்க. அப்போ சிமியோன் என்கிற தேவனுடைய மனிதர் வந்து சொல்றாங்க, ஆண்டவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லிட்டு சொல்றாங்க மரியாளை பார்த்து, உன்னுடைய இருதயத்தையும் ஒரு பட்டயம் உருவி போகும் சொல்றாங்க. அப்போ அது அவங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. ஆனா 33 ஆண்டு கழித்து ஒரு குற்றமும் செய்யாத தான் பெற்ற பிள்ளை சிலுவையில அகோர காட்சியாய் வேதனையோடு துடித்து கொண்டிருக்கும் போது அவருடைய இருதயம் அந்த பட்டயம் உருவினதை போல ஒரு வேதனையை அந்த தாய் உணர்ந்திருப்பாங்க. அப்ப யோசித்திருப்பாங்க, ஓஹோ, அதனாலதான் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்கப்பட்டதோ. ஓகே, இதுவும் தேவ திட்டத்தில் ஒரு பகுதியானால் இந்த வேதனையையும் நான் சகித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சிலுவையின் கீழ் நின்று கண்ணீர் மாலையாய் வடித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் வேதனையை சகிக்கிற சூழ்நிலைகள் வரலாம். தேவ திட்டத்தின்படி தேவன் அதை அனுமதித்த காரியமா இருக்கலாம். அதையோ ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, இப்படி எனக்கு மட்டும்தான் கடவுள் இப்படி செய்வாரு, ஏன் காரியம்னா அவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசாம, ஆண்டவரே, மரியாளுடைய இருதயத்தை ஒரு பட்டயம் உருவினதை போல இந்த சூழ்நிலை, என் பிள்ளையினுடைய இந்த காரியம், என் மகனுடைய இந்த காரியம் என் இருதயத்துல பட்டயத்தை உருவினதை போலதான் இருக்குது சுவாமி, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த வேதனையை சகித்து கொள்ள அதுல பொறுமையோடு இருக்கு, அதுலயும் தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சித்தம் இல்லாமல் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது என்ற ரோமர் 8:28 நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக மரியாள் இடத்துல நம்ம என்ன காரியத்தை பார்க்கலாம்? எதிர்பார்ப்பில்லாத ஒரு குணத்தை நம்ம பார்க்க முடியும். என்ன எதிர்பார்ப்பு இல்ல? கானா ஊர்ல நடந்த கல்யாண வீட்டுக்கு இயேசுவோடு கூட சேர்ந்து மரியாள் போறாங்க. மரியாள் போகும்போது திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே ஜீசஸ்ட வந்து சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சுன்னு ஜீசஸ் சொல்றாங்க, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அந்த வேலைக்காரங்க கிட்ட சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என்ன அம்மா, நான் சொன்னதை என் பிள்ளை கேட்டு உடனே ஏன் சொல்ல கேட்டு காரியத்தை செஞ்சா அன்னைக்கு எனக்கு எவ்வளவு கனம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மரியாள் யோசிக்கவே இல்லை. கணத்தை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் இப்படி சொல்றாரா, உடனே வேலைக்காரர்கள் பக்கமா திரும்பி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒருவேளை ஆண்டவர் 30 ஆண்டு காலம் அவங்கள மரியாள் அம்மா 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 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஊழிய பாதை அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணி பிதாவுடைய முழு சித்தத்தை செய்வதற்காக ஆண்டவர் வந்துவிட்ட பிறகு மரியாள் அங்க ஒரு காரியத்துல குறுக்கிடும் போது ஸ்திரீயே என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம். நம்ம கைக்குள்ளேயே நம்முடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் வளருவாங்க, பெண் பிள்ளைகள் வளருவாங்க. திருமணம் அப்படின்னு சொல்லி இன்னொரு செப்பரேட் ஃபேமிலி அவங்க ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய காரியத்துல குறுக்கிட்டு என் பிள்ளை நான் சொல்றதை தான் கேட்கணும், நான் சொல்றதை கேட்கறானா அவன் மனைவி சொல்றதை கேட்கறானா அப்படின்னு டெஸ்ட் வச்சுலாம் பார்த்து உங்க பிள்ளைகளை சிரமத்துக்குள்ள நீங்க தள்ள வேண்டாம். செப்பரேட் ஃபேமிலி, அவங்களுக்குரிய காரியத்தை அவங்க நடத்துறதுக்கு ஆண்டவருடைய தயவின்படி நடத்துவாங்க.
அவங்களா வந்து ஒரு ஆலோசனை, அம்மா இது மாதிரி ஒரு சூழ்நிலை, இதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து, திருமணமாகி தனி குடும்பமான உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட ஒரு ஆலோசனைக்கு வந்து அப்போ ஆலோசனை சொல்லுங்க. மற்றபடி அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா காரியத்திலையும் மூக்கை நுழைத்து, நான் சொல்றத கேட்கறானா, அவ சொல்றத கேட்கறானா அப்படின்னு சொல்லி, அவன் என்னை கனப்படுத்தணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லின்னு எதிர்பார்ப்புகளை இன்னும் உங்களுடைய பிள்ளைகளின் மேல அதிகமா வச்சோம் அப்படின்னு சொன்னா, எதிர்பார்ப்புகள் அதிகமாகிற இடத்துல தான் ஏமாற்றங்கள் அதிகமா இருக்கும். ஏமாற்றம் இருக்கும்போது உள்ளத்துல ஒரு விரக்தி வந்துடும். உங்க பிள்ளைகளை கத்தர் உங்களோடு அழகா உங்களை வளர்க்கறதுக்கு 28, 26 வயசு வரைக்கும் உங்க கூட வச்சிருந்தாங்க. அப்ப எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்துட்டீங்களே. செப்பரேட் ஃபேமிலியா அவங்க ரன் பண்றதுக்கு, ஆண்டவருக்குள்ள குடும்பத்தை நடத்துவதற்கு அவர்கள் பழகட்டும். ஆலோசனை என்று கேட்கும்போது சொல்லுங்க, மரியாள் எதிர்பார்ப்பே இல்லை. அது மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல ஒரு வசனம் வாசித்தோம்ல, அந்த அதிகாரத்திலையும் 120 பேர் கூடி இருக்கும்போது அந்த எல்லா இடத்துல எல்லாரும் கூட இருக்கிறாங்க. அங்கு இயேசு கிறிஸ்துவை யாருனே தெரியாதுன்னு சொன்ன பேதுரு இருக்கிறார். பலதரப்பட்ட மக்கள் அங்க இருக்கிறாங்க. அங்கேயும் நான் இயேசுவின் தாய், எனக்கு ஒரு சேர் போடணும். நீங்களாவது 3 வருஷம் தான் அவர் கூட இருந்திருக்கிறீங்க, நான் 33 வருஷம் கூட இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த பிரிவிலேஜையும் அவங்க எதிர்பார்க்கல. அந்த 120 பேர்கிட்ட எந்த கணத்தையும் எதிர்பார்க்கல. ஆளோடு ஆளாக உட்கார்ந்துருக்கிறாங்க. 120 பேரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. பாத்தீங்களா? இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு மரியாளின் குணத்தை நம்மளும் பெற்றுக்கொண்டோன்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கூட இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல பேசுறாங்க. அடுத்த காரியம், மரியாள் இடத்துல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, தாழ்மையுள்ள மரியாளை நம்ம பார்க்க முடியும். அந்த மரியாளனுடைய ஆரம்ப நாட்களிலிருந்து அவர்களுடைய முடிவு நாட்கள் வேதத்துல சொல்லப்படுற வரைக்கும் எல்லா இடங்களிலும் ஜெபமும் தாழ்மையும் அப்படியே ஃபுல்லா நிரம்பி இருக்கிறத, ஜெபத்தோட அவங்களுடைய லைஃபை நம்ம வாசனை கண்டுபிடிக்க முடியும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்றாங்க. தன்னை தாழ்த்தி எல்லா காரியங்களையும் ஹம்பிளோட செய்யறத நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்ல, அந்த 120 பேர் கூடியிருக்கிறாங்கல்ல, அந்த கூடியிருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியின் நிறைவு வருது. யோசித்து பாருங்களேன், 33.5 வருடங்களுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், அது நிமித்தமாக தான் இயேசு கிறிஸ்து உருவாவாங்கன்னு சொல்லி ஏஞ்சல் வந்து சொல்லிட்டாங்க. ஆனாலும் எனக்கெல்லாம் 33 வருஷத்துக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானவர் கிடைச்சிட்டாரு, நான் எதுக்கு இந்த கூட்டத்துக்கு வரணும், நான் எதுக்கு இந்த மறுதளிச்சு போனவங்க, என் பிள்ளைய சிலுவையில் அடிக்கும் போது ஓடி போனவங்க கூட வந்து உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களா? இல்லை. தாழ்மையுள்ள இருதயத்தோடு சபையாக, உறவுகளாக அந்த இடத்துல கூடி இருக்கிற பரிசுத்தாவி நிறைவுக்காக பூமியில மொத்தமா பரிசுத்தாவியானவரின் நிறைவு பெற்றுக்கொள்கிற அந்த முதல் நிகழ்விலையும் மரியாள் பங்கடைஞ்சாங்க. பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய தாழ்மை வேண்டியது இருக்கு. கூட்டு குடும்பத்துல நீங்க இருக்கலாம், ஏன் கூட்டு குடும்பமே இல்லை, ஒரு தனி குடும்பமா கணவனுக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னா, இன்னும் சபையில நம்ம ஒவ்வொருவரோடு இணக்கமா நம்ம வாழணும்னு சொன்னா தாழ்மை மிக மிக அவசியமானதா இருக்குது. தாழ்ந்திருக்க நமக்கு தெரிஞ்சா வாழ்ந்திருக்க ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிற தேவனா இருக்கிறார். நிறைய நேரத்துல பிரச்சனை ஏன் தெரியுமா? நீ சொல்லி நான் கேட்கணுமா? நீ என்ன பெரிய ஆளா? நான் சீனியர் தானே இந்த சபையில, உனக்கு முன்னாடி நான் வந்துட்டேன்ல. இந்த சீனியாரிட்டிய மரியாள் பார்த்திருந்தாங்கன்னா அந்த மேல் வீட்டறைக்கு போயிருக்கவே மாட்டாங்க. மோஸ்ட் சீனியர் யாரு தான்? மரியாள் தான். சீனியாரிட்டியே பார்க்கல, எல்லாரோட உட்கார்றாங்க. பேதுரு பேசுறாரு, ஏப்பா நீயா பேசுற, என் பிள்ளைய அப்படி இப்படி என்னமா பேசுன, இன்னைக்கு பிரசங்கம் பண்றியாக்கும் அப்படியெல்லாம் யோசித்திருப்பாங்களா? இல்ல. அதே போலதான் சபையா கூடி வரும்போது அது ஒரே சரீரம், ஆண்டவருடைய சரீரம். குறைவுள்ள குடும்பங்கள் இருக்கலாம், பெருமையுள்ள குடும்பங்கள் இருக்கலாம், எதுக்கெடுத்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணுன்னு பேசுற குடும்பங்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சபையிலையும் நம்ம தாழ்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இவங்க முன்னாடி போய் பேசுறாங்களாக்கும், இவங்க பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா, இவங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா, மைக்ல பேச வந்துட்டாராக்கும். இல்லவே இல்லை. மைக்ல முன்னாடி பீடத்துல ஒருத்தர் பேச வந்துட்டாங்களா? பீடம், பலிபீடம் அது கர்த்தருக்குரியது. அவருடைய வார்த்தை அது மனிதனுடைய வார்த்தையாய் பாராதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையா நம்ம பார்த்தோம்னா, உண்மையாக சொல்லுகிறேன், தேவன் உங்களையும் ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக பயன்படுத்துவார் என்பதுல சந்தேகமே இல்லை. கடைசியான மரியாள் இடத்துல காணப்பட்ட இன்னொரு முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க நடக்கிற எல்லா காரியத்தையும் தன்னுடைய இருதயத்துல வைத்து சிந்தனை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. லூக்கா 2:19 இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நடக்கிற எல்லாம், வர்ற தீர்க்க தரிசனம், மெய்ப்பர்கள் மூலமாக வந்த செய்தி, ஏஞ்சல்ஸ் மூலமா வந்த செய்தி எல்லாத்தையும் சொல்லல,
நடக்கிற எல்லா காரியங்களையும் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிற பெண்ணா இருந்தாங்க. எந்த பெண்ணால இருதயத்துல வைத்து சிந்தனை பண்ண தெரியுமா? எந்த பெண்ணால மற்றவங்ககிட்ட எல்லா காரியத்தையும் சொல்லாம இருக்க முடியும்னா, முதலாவது தன்னுடைய எல்லா காரியத்தையும் எந்த ஒரு பெண்மணி ஆண்டவரிடத்துல சொல்லுகிறாளோ, அவள் மற்றவர்களிடத்துல எல்லாம் பார்க்கிறவங்களிடத்துல சொல்லவே மாட்டாங்க. சில காரியங்கள்ல சொல்லக்கூடாது, இந்த காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா நமக்கு சொல்லாம இருக்கவே முடியாது. அதுக்கு ஒரு போர்வையே போத்திக்கிடும். ஜோமுனிக்கோங்கக்கா, அவங்க மகன் இப்படியா அப்படின்னு சொல்லி ஜெப குறிப்பு கொடுக்கறதின் பேர்ல அவங்ககிட்ட நம்ம என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம். நிறைய காரியங்களை மனதுல வைத்து அமைதியோடு இருக்கிற ஒரு சுபாவத்தை நம் மரியாளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை திருமணமாகி உங்களுடைய பிள்ளைகள் போறாங்களா, காலையில என்ன செஞ்ச, தோசை சுட்டியா, இட்லி சுட்டியா, எல்லாத்தையும் மாப்பிள்ளை என்ன செஞ்சார், மாமியார் என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் பிள்ளைங்க கிட்ட டெய்லி ஒரு ரிப்போர்ட் வாங்குற ஒரு அம்மாவாவும் நம்ம இருக்கக்கூடாது. திருமணமாகிற ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் ரிப்போர்ட் கொடுக்கறவங்களா இருக்கக்கூடாது. அத்தை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், கணவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், பிரச்சனை இருக்கும். அதை யாரிடத்துல கொண்டு போகணும், ஆண்டவரிடத்துல கொண்டு போகிற ஒரு பெண்ணா இருக்கணும். மரியாள் இடத்துல காணப்பட்ட ஒரு சிறந்த சுபாவம், எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்து அவள் சிந்தனை பண்ணினாள். அவங்க பேசின வார்த்தையெல்லாம் கவுண்ட் பண்ணிடலாம். அந்த கீதத்துல மட்டும்தான் பெருசா இருக்கும். மற்றது மரியாள் எத்தனை வார்த்தைங்க சொன்னாங்கன்னு சொல்லி கவுண்ட் பண்ற அளவுக்கு தான் அவங்களுடைய பேச்சு இருக்கும். இன்னைக்கு பெண்களாகிய நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிற இந்த சுபாவம், அதைத்தான் பேதுரு சொல்லியிருக்கிறாங்க. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. இதை நம்ம அலங்கரிப்பா ஏற்றுக்கொண்டோன்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கை நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஆண்டவர் மரியாளை குறித்து நம்மோடு பேசின காரியத்தை உள்ளத்துல வச்சு சிந்திச்சு பார்ப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணிடலாமா? அன்பின் பிதாவே, நீர் இன்று எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க தான் எங்க கூட பேசியிருக்கிறீங்கப்பா. இயேசுவின் தாயாகிய மரியாளின் மூலம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி. எங்க குறைவுகளை நாங்க உணர்கிறோம் சுவாமி. தேவனே, என்னை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபித்ததை போல நாங்க ஜெபிக்கிறோய்யா. நாங்க யாரையாவது வேதனைப்படுத்துகிறவர்களா காணப்பட்டோம்னா எங்க வழியை சீர்தூக்கி பார்க்க, சீர்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுடைய கரத்துல தருகிறோய்யா. ஒவ்வொருவருடைய மனக்காயங்கள் ஆற்றப்படட்டும். என்ன பிரச்சனையோடு அவங்க இருந்தாலும், என்ன காரியங்களை அவங்க இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும், பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, கணவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற காரியமா இருந்தாலும், கர்த்தர் இந்த ஆண்டவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. வருகிற புதிய ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய், ஆண்டவரை மகிழ்ச்சியுள்ள ஆண்டாய் மாறட்டோன்னு சொல்லி ஜெபிக்கிறோய்யா. கர்த்தர் அப்படியே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.